நிச்சயமாக கோவையில் கோட்டை ஈஸ்வரன் கோவில் அருகே ஜமீன் என்ற வந்த கார் அதிகாலை 4:30 மணிக்கு வெடித்தது. போலீசார் நடத்திய விசாரணையில் இது சதி செயல் அரங்கேற்ற திட்டமிட்ட கார் குண்டு வெடிப்பு சம்பவம் என்பது விசாரணையில் தெரிய வந்தன. இந்த நிலையில் இந்த வழக்கு தேசிய முகாம் அதிகாரிகள் விசாரணைக்கு மாற்றப்பட்டன. இந்த வழக்கில் விசாரணையின் போது தமிழ்நாடு காவல்துறையினரால் சிலர் கைது செய்யப்பட்டிருந்தனர். அதன் பின்னர் தேசிய முகாம் அதிகாரிகள் நடத்திய விசாரணை அடிப்படையிலும் சிலர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதுவரை இந்த வழக்கில் மொத்தம் 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புழல் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கின்றனர். இந்த வழக்கின் விசாரணையை தொடர்ந்து நடத்தி வரும் என்ஐஏ அதிகாரிகள் அவ்வப்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் இன்று கோவையில் மட்டும் 20 இடங்களில் சோதனையாக நடைபெற்று வருகிறது. அதில் கோவை அல் அமீன் காலனி பகுதியை சேர்ந்த ரகுமான் என்பவர் வீட்டில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ரகுமான் ஏசி மெக்கானிக்காக வேலை செய்து வருகிறார். இவரது வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ரகுமான் வீடு மட்டுமின்றி கோவை மாவட்டத்தில் மொத்தம் 20 இடங்களில் அதிகாலை முதல் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்.